வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு விடட் கே விலாக்ஸ். நான் உங்களுக்கு கார்த்திக். நாம் இப்போது வெள்ளூர் சீரிஸ் வந்து பார்த்துட்ருங்க. நிறைய பிளேசஸ் வந்து வெள்ளூர் அண்ட் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்துருக்கோம். அந்த வகையில் வந்து நம்ம இன்றைக்கி இந்த விளாகில் நம்ம வந்து வெள்ளூரில் இருக்கிற அமிர்தி ஜூ ஃபாரஸ்ட் அந்த இடத்துல தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள், பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. சுற்றி மலைகள் நிறைய வந்து கீழெல்லாம் வந்து நிறைய விவசாயம் பண்ணிருக்காங்க. இப்போல்லாம் வந்து நிறைய வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, அப்புறம் பூ, சாமந்தி தோட்டம், இதெல்லாம் வந்து நிறைய விவசாய பயிர்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள், சாமந்தி தோட்டம். சாமந்தி தோட்டமாக செண்டுமலையான்னு தெரியல, சூப்பராக இருக்குது பார்க்க. இந்த இடத்துல பாருங்கள், தூரத்தில் அதோ அந்த பக்கம் பப்பாளி தோட்டம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து ஹைப்ரிடுங்க. கீழே வந்து 2 அடி தான் இருக்கும் பப்பாளி மரம், ஆனால் வந்து அப்பயே வந்து காய வச்சுருக்கு. ஜூ கிட்ட வந்துட்டுங்க. இன்னொரு 1.5 கிலோமீட்டர் காமிக்குது நமக்கு. 1.5 கிலோமீட்டர் வந்து நம்ம உள்ளார ஜூ கிட்ட போயிடும். ஸோ இந்த இடத்துல முன்னாடி வந்து நிறைய விவசாய நிலம் எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் சூப்பராக இருந்தது. இப்போ வந்து ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் உள்ளார நம்ம வந்து என்ட்ரி ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக 2 பக்கமும் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அதுக்குள்ள நடுவில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். அமிர்தி ஃபாரஸ்ட் வந்து இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த ரூட்டு தான் வந்து நம்ம மேலே ஜமுனாமரத்தில் போகல, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாகவும் வந்து போகலாம். ஆக்சுவலாக வந்து அதுக்கு வந்து நிறைய இடம் இருக்குது ரூட்டு. ஒன்று போலூர் வழியாக போகலாம், இன்னொன்று வந்து செங்கம் வழியாக வரலாம். வேலூர்லேருந்து வரவங்க இந்த அமிர்தி ஃபாரஸ்ட் இந்த ரூட்டும் வந்து நம்ம மேலே ஜமுனாமரத்தில் போகலாம். அமிர்தி ஜூ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து என்ஜாய் ஆகிடுச்சு. ரைட் சைடில் இருக்குல்ல, இதுதான் வந்து அந்த பிளேஸ் ஜூ. அதுக்கு முன்னாடி வந்து ஆப்போசிட் சைடில் வந்து நமக்கு பார்க்கிங் இருக்கும். அங்கே போய்ட்டு நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம வந்து இந்த அமிர்தி ஜூ ஃபாரஸ்ட் வந்து வந்தாச்சுங்க. வந்துட்டு நம்ம வண்டியை வந்து இந்த இடத்துல வந்து பார்க் பண்ணியாச்சு. ஜூவோட என்ட்ரன்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட் அப்படியே இந்த பக்கம் அந்த சைடு வந்து பைக் பார்க்கிங் இருக்குது, இந்த இடத்துல வந்து கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் எவ்வளோன்னு தெரியல. நான் உள்ளே போய்ட்டு செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ என்ட்ரன்ஸ் ஃபீன்னு சொல்லிட்டு. ஜூவில் வந்து என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு தெரியலங்க, பட் வெளியில் வந்து நிறைய இது போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து உள்ளார கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே லாஸ்ட் டைம் ஒரு டைம் வந்தேன், வெறும் வந்து மான்கள் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து சில பாம்புகள் வந்து இருந்தது. வேறு எதுவும் பெருசாக எதுவும் பார்க்கல, பட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய்ட்டு பார்த்துலாம். இந்த அமிர்தியோட ஃபாரஸ்ட் இருக்குங்களா, இது வந்து பார்த்திங்கனாக்கா வெள்ளூர்லேருந்து உங்களுக்கு 28 கிலோமீட்டர் வருங்க. வெள்ளூர்லேருந்து 28 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்துடலாம். இந்த சர்க்கிளில் இருக்கிற வந்து ஒரு ஜூன்னு சொல்லிட்டு சொன்னாக்கா வந்து இது மட்டும்தான் இருக்குது. இந்த வெள்ளூர் சரௌண்டிங் ஏரியாவில் இருக்கிற ஜூ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அமிர்தி ஜூ மட்டும்தான். இந்த வழியாக வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஜவாத் ஹில்ஸும் போகலாம். ஜவாத் ஹில்ஸுக்கு மேலே போனீங்கன்னாக்கா ஜமுனாமரத்து இருக்குங்களா, அங்கே வந்து ஃபால்ஸ்லாம் இருக்குது. பட் இது வந்து மே மாதன்றதால வந்து ரொம்பவே வந்து ட்ரை சீசன், அங்கே வந்து எதுவுமே இருக்காது. பட்டு அந்த அக்டோபர், நவம்பர் அந்த ரெய்னி சீசன் இருக்குது, டிசம்பர் அந்த டைமில் போனாக்கா கண்டிப்பாக ஃபால்ஸ் சூப்பராக இருக்கும். நாமும் வந்து கண்டிப்பாக அந்த திருவண்ணாமலை விளாக் பண்ணுறப்போ வந்து அந்த இடத்துல போய்ட்டு நம்ம கவர் பண்ணுவோம். சரி, உள்ளே போகலாங்களா ஜூக்குள்ளே? இங்கே பாருங்கள், மெயின் என்ட்ரன்ஸ்லேயே குரங்கெல்லாம் உட்காந்துருக்கு. கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா ஸ்நாக்ஸுக்கெலாம் வந்து இடம் எதனா இருக்குது, கடை ஷாப்ஸ் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு எதுவும் தெரியல. பட் இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, பட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வந்து போய்ட்டுருக்கு. எதுவும் இந்த இடத்துல இல்லை. உள்ளே ஏதாச்சும் இருக்குமான்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல வந்து டிக்கெட்டு சார்ஜஸ்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு போட்டிருக்குங்க. பெரியவங்களுக்கு வந்து 30 ரூபா, சின்னவங்களுக்கு வந்து 10 ரூபா வாங்குறாங்க. பட் கார் பார்க்கிங்க்கு வந்து 50 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மார்னிங் என்ட்ரி டைமிங் வந்து பார்த்திங்கனாக்கா மார்னிங் விசிட் ஹவர்ஸ் பார்த்திங்கனாக்கா 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் வந்து ஓப்பனிங். எவ்ரி டியூஸ்டே வந்து ஹாலிடே. ஸோ நீங்கள் அந்த நாள் பார்த்து வந்துங்க. டியூஸ்டே டைமில் வந்துட்டீங்க அப்படின்னாக்கா க்ளோஸ்டாக இருக்கும். மற்ற நாட்கள் எல்லாமே வந்து ஜூ வந்து ஓப்பனிங்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜூவோட என்ட்ரி ஃபீஸ். இந்த பக்கம் போதுங்களா, இந்த ரோடு வழியாக போனோம் அப்படின்னாக்கா மலைக்கு மேலே இருக்க ஜவாத் ஹில்ஸ் போயிடலாம். உள்ளே போயிடலாங்களா? எல்லா இடத்துலையும் குரங்கு தாங்க இருக்குது.
உள்ளேயே வந்து இந்த மான்கள்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. இங்கே மெயின் என்ட்ரன்ஸில் வந்த உடனே வந்து உங்களுக்கு ரைட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளார போகலாம். டிக்கெட் வாங்கியாச்சுங்க. பெரியவங்களுக்கு வெளியே போட்டு இந்த மாதிரி 30 ரூபா வாங்கினாங்க. கார் பார்க்கிங்க்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. யூஸ்வலாக பார்க்கிங் பண்ணுற இடத்துல வந்து இருக்கும். இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணுறதுல அவங்க எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல. அங்கே நம்ம பார்க் பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல கவுண்டர்லேயே வந்து நம்ம என்ன வெஹிக்கிள்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து வாங்கிக்கலாம். சரி, உள்ளே போகலாங்களா? அப்படியே இந்த இடத்துல உள்ளே வந்தோடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வல்ச்சர் இருக்குங்க. இங்கே மேலே ஒன்று உட்காந்துருக்கு, உள்ளார அந்த பக்கம் ஒன்று உட்காந்துருக்கு. ஜூமில் பார்க்கலாம், தெரியுதுன்னு பார்த்துலாமா? லைட்டாக தெரியுது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஆமைக்கெல்லாம் எவ்வளோ உட்காந்துருக்கு சரிங்களா? ஒன்று மேலே ஒன்று லைனாக உட்காந்துருங்க. இந்த பக்கம் ஒன்று 2 தனியாக உட்காந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நரி இருக்கதா போட்டிருக்காங்க, ஆனால் உள்ளார இருக்கான்னு தெரியல, போயிட்டு பார்க்கலாம். நரிக்கு ஒரு பெரிய கூடாரம் போட்டு வச்சுருக்காங்க, ஆனால் உள்ளார எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கான், நம்ம அங்கே போய்ட்டு பார்க்கலாம். இங்கே இருக்குங்க நரி, நல்லா வெயிலுக்கு ஓரமாக வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்து படுத்துருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பச்சை கிளி இருக்குங்க, உள்ளார இருக்குது. தெரியுதா நான் தெரியல, ஜூம் பண்ணி பார்க்குறேன். தெரிஞ்சுன்னா பார்த்துங்க. பெருசாக வந்து இந்த சூளை இதுதான் நம்ம பார்க்குற மாதிரி எதுவும் இல்லைங்க. எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான இது தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம்லாம் வந்து பாம்பு இது வச்சுருக்காங்க, பட் நிறைய பாம்புகள் வந்து இல்லைங்க, நிறைய காலியாக தான் இருக்குது. ஏதோ ஒரு சில இடத்துல இது பானைக்குள்ளார படுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பானைக்குள்ளார இருக்குது, அந்த அளவுக்கு இதாக தெரியல. இங்கே உள்ளே இருக்குங்க, உள்ளே வந்து அந்த லாஸ்ட்டாக படுத்துருக்கு ஓரத்தில். பாம்போட நேம் கூட போட மாட்டாங்க இங்கே, வெறும் கொஞ்சம் அண்டர் மெயின்டெனன்ஸ் போட்டிருக்காங்க. ஒர்க்கு வந்து போயிட்டுருக்க போல இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்கான்னு பார்க்கலாம். எல்லாமே வெயிலுக்கு வந்து வெளியே வந்து நடமாட்டம் தெரியுதுங்க. எங்கேயாச்சும் வந்து நேரான இடமா பார்த்து கூண்டுக்குள்ளே இதுவில் போய்ட்டு அடைஞ்சு கிடக்குங்க எல்லாமே. இடத்துல வந்து 2 கூடம் இருக்குங்க பெருசாக. அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. 2 கூடத்தில் முதல்ல அந்த பக்கம் வந்து மான்கள் எதுவும் இல்லை, பட் இந்த கூடத்தில் வந்து நிறைய மான்கள் இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள் மான், ஒரே கூட்டமாக இருக்குது. மேலே வந்து ஒரு கூரை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, அதுக்கு அடியில் வந்து நின்றுட்டு இருக்கு எல்லா மான்களும். கீழே இந்த பக்கம் வந்து தண்ணியெலாம் குடிச்சிட்டு இருக்கு பாருங்கள் மான்கள். எல்லாம் வந்து கிளே மான்கள் மாதிரி நிறைய கொம்பு வச்சு நிறைய மான்கள் இருக்குது. இதான் பாருங்கள் ஆப்போசிட் எவ்வளோ பெரிய கொம்பு இருக்குது. இன்னும் அந்த பக்கமும் வந்து நிறைய மான்கள் கூட்டமாக நின்றுட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள் மான்கள் எல்லாமே. இதில் வந்து குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்காக நிறைய இது வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்துல விளையாட்டுருக்காங்க பாருங்கள் நிறைய பேர். அந்த இடம் ஒரு பார்க்க இருக்குது, பட்டு இந்த பக்கமும் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அந்த சைடை வந்து குழந்தைங்கள் விளையாடுறதுக்காக வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது. இருக்குதே அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்ததுலேயே இந்த இடம் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளார வந்து எக்கச்சக்க பறவைகள் இருக்குது, உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பறவைகள்லாம். எவ்வளோ பெருசாக ஒரு பறவை இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல. சும்மா அந்த தண்ணியில் வந்து ஒரு பறவை அழகாக அவங்க வந்து படுத்துட்டு ஜாலியாக ஸ்விம் பண்ணிட்டு வருது. எல்லாம் வந்து மேலே நல்லா சூப்பராக அமைச்சு வச்சுருக்காங்க, கூடார மாதிரி நல்லா நிழலாக இருக்குது. அழகாக சூப்பராக வந்து அங்கங்கே உட்காந்துருக்குங்க. ஆக்சுவலாக தூரத்துலேருந்து பார்க்குறப்ப இதெல்லாம் வந்து ஏதோ சிலை மாதிரி தெரிஞ்சுது. கிட்ட வந்தப்போ தான் தெரியுது எல்லாமே வந்து ஒரிஜினலாகவே இருக்குங்க இவ்வளோ பறவைகள். அந்த இது பாருங்கள், அதோட பறவையோட மூக்கு மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. 1 அடிக்கு மேலே இருக்குங்க அந்த மூக்கு மட்டும். அழகாக வந்து சூப்பராக அந்த பறவை நீந்துற மாதிரி தெரியல, ஆனால் அழகாக வந்து அப்படியே தண்ணியில் போயிட்டுருக்கு. எவ்வளோ பறவைகள் பாருங்கள், அப்படியே வந்து அசையாமல் ஒரே இடத்துலையே வந்து உட்காந்துருக்கு. இந்த இடத்துல மயில் இருக்குங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மயில்.
ஒன்று மேலே அந்த கொம்பில் உட்காந்துருக்கு, தோகையை வந்து கீழே இருக்குது. இன்னும் அந்த தோகையை எதுவும் விரிக்கலை. பட் ரொம்ப பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்குது அந்த மயில். இந்த பக்கமும் ஒன்று கூடாரத்துக்குள்ளே ஒன்று புந்துட்டு இருக்குது, அதுக்கு வெளியே ஒன்று இருக்குது. நிறைய வந்து அந்த துணியோட இதில் வந்து உள்ளார ஒளிஞ்சிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், வெள்ளை கலர் மயில் இருக்குது, சூப்பராக இருக்குது. வெள்ளை கலர் மயில் ஒன்று, இன்னொன்று நார்மலாக நம்ம பார்க்குற அந்த கலர் மயில் ஒன்று இருக்குது. தோகையை விரிக்குதுங்க அந்த மயில், தெரியுதுங்களா? இந்த இடத்துல முதல்ல பாருங்கள் உள்ளார. ஜூவை பார்த்துட்டு வந்தாச்சுங்க. உள்ளார வந்து மான்கள் வந்து பார்த்தோம், அது கொஞ்சம் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் பறவைகள் நல்லா இருந்தது, மயில்கள் நல்லா இருந்தது. பட் இது தவிர வந்து பெருசாக வந்து நம்ம சொல்கிற மாதிரி வந்து எதுவுமே இல்லைங்க. நம்ம சென்னையெல்லாம் பார்க்குற மாதிரி வந்து வண்டலூர் ஜூ அளவுக்குலாம் வந்து இது கிடையாது. இது ரொம்ப சின்ன ஜூ. ஸோ நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னாக்கா வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுட்டு வராதீங்க. சும்மா வந்து உள்ளூர் வந்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஒரு கொஞ்சம் நேரம் காமாக நேச்சரோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மான்கள்லாம் பார்த்தாக்கா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள் விளையாடுறதுக்கும் வந்து நிறைய விளையாட்டு சமாச்சாரம்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அந்தமாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துலாம் போய்ட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிடுங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் பாய் ஃப்ரம் கார்த்திக். பாய் மக்களே, பாய்.